ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மெயில் கேட்டகரியை பற்றி தான் பேச போகிறோம். இவங்க நினச்சாங்க அப்படின்னா ஆல்ஃபா மெயிலையே தூக்கி சாப்பிட்டுட்டு மேலே வந்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மெயில் கேட்டகரி தான் இந்த காமா மெயில் கேட்டகரி. அப்புறம் ஏன் இவங்களால் ஆல்ஃபா மெயிலை பீட் பண்ண முடியலை, அப்படி இவங்ககிட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ நீங்களும் இந்த கேட்டகரியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணுனா நீங்களும் ஆல்ஃபா மேலோட சேர்ந்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த காமா மெயில் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓவர் வியூவில் பார்த்துடலாம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு மெயில் கேட்டகரி, பட் லோ செல்ஃப் எஸ்டீம். இதுதான் எங்கள் பிரச்சனையாகும். இவங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதை தாண்டி இவங்க பொண்ணுங்களெல்லாம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கிடையாது, இவங்களுக்கான பாடியும் ஃபிட்டாக இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேல் கேட்டகரி தான் இந்த காமா மேல் கேட்டகரி. ஸோ இவங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, டூ மச் அப்சஷன் வித் கேர்ள்ஸ். இந்த காமா மெயிலோட மிகப்பெரிய நெகட்டிவே என்ன அப்படின்னா பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கு. அதாவது ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு பழகுவாங்க. இவனோட மொத்த கண்ட்ரோலையுமே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு இவனை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது இவன் ரொம்ப லெஸ் அட்ராக்டிவாக தான் இருப்பான். ரொம்ப குண்டாக இருப்பான். ஹேர் ஸ்டைல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டான். ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. பட் ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். ரொம்ப வெல்த்தியான பர்சனாக இருப்பான். ஏன் அப்படின்னா இவனுடைய ப்ரில்லியன்சி இவனுக்கு நிறைய வெல்த்தை கொடுக்கும். அதை ஒரு பொண்ணு மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொண்ணு இவங்ககிட்ட, அதாவது இவனோட ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உருவாக்காது. இவன் தான் போய் ஏதோ ஒரு பொண்ணு கூட வம்படியாக ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குவான். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இவன் லோ வேல்யூவாக தெரிவான், அந்த பொண்ணு ஹை வேல்யூவாக மாறிடுவாங்க. ஆக்சுவலாக இவன் அதாவது இன்டெலெக்சுவலாக இவன் ஹை வேல்யூ, பட் சோசியலி இவன் ரொம்ப லெஸ் அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு இவன் எப்பயுமே லோ வேல்யூவாக தான் தெரிவான். நம்பர் 2, டாக்ஸிக் ரொமான்டிக் பிஹேவியர். பொண்ணுங்களுக்கு காமா மெயிலை ஏன் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா இவங்களுக்கு ரொமான்டிக் அப்படிங்கிறதே வராது. ரொமான்ஸ் அப்படிங்கிறதே ஜீரோவாக இருக்கும். ரெண்டாவது அப்படியே இவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு பதட்டத்தோட ரொமான்ஸ் பண்ணுவான். அந்த மாதிரி, அதாவது ஒரு பொண்ணை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணாமல் பதட்டத்தோடு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணை நீ ஹேண்டில் பண்ணுற கைண்டாக இருக்கணும், சேம் டைம்ஸ் கான்ஃபிடென்ட்டோட ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் இந்த காமா பாசங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்காமையே வச்சுருக்கோம். ரொம்ப லெஸ் அட்ராக்டிவாக காட்டும். ஸோ இதனாலேயே எதுக்கு கஷ்டமே பட்டாலும் சரி நஷ்டமே பட்டாலும் சரி நம்ம ஆல்ஃபா சிக்மா மெயில் கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதையும் தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் பீட்டாவை கூட சூஸ் பண்ணிடுவாங்க. நம்பர் 3, ஜீரோ லீடிங் ஸ்கில். இந்த காமா மெயில் கிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எது சொன்னாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க. அது ஆஃபீஸில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம். பொண்டாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க. அந்த பொண்ணை லீட் பண்ணுற கேப்பபிலிட்டி இவனுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவனோட ஒர்த்து இவனுக்கே தெரியாது. ரெண்டாவது இவனுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். எங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளாக ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அது தப்பாக மாறிடுமோ, அது நம்மளுடைய லைஃப் அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இதனாலேயே இவனுங்க லீட் பண்ணவே மாட்டானுங்க. நிறைய பேரை பார்த்துருக்கலாம். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது பொண்டாட்டியோட காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ரீசன் என்ன அப்படின்னா இவனுக்கு லீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஜீரோவாக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கில்டாகவும் வெல்த்தியாகவும் இருப்பானுங்க. ஆனால் பொண்டாட்டிக்கு பயந்தவனாக இருப்பானுங்க, இல்லை அந்த பொண்ணுக்கு பயந்தவனாக இருப்பானுங்க. ஸோ ஆஃபீஸில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். ஆனால் அவன் டீம் லீடராக வரமாட்டான். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா இல்லை எனக்கு வேணாம், நான் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதை சொல்லுவான். நம்பர் 5, டூ மச் ப்ரில்லியண்ட். இந்த காமா மெயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பானுங்க. அதாவது எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டோட சேருவானுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், மங்காத்தா படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் பிரேம்ஜியோட கேரக்டர் தான் இந்த காமா மெயில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலை தான் ஆல்ஃபா மெயிலு. தலை எல்லாத்தையும் சொல்லுவார், பிரேம்ஜி எல்லாத்தையும் பண்ணிடுவான். அதாவது இந்த ட்ராக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். ஆனால் பயங்கரமாக பயப்படுவான். பொண்ணுங்களை ரொம்ப குண்டாக இருப்பான். முடியெல்லாம் ஒழுங்காக ஹேர் ஸ்டைல் இருக்காது. பொண்ணுங்களை கூட எப்படி பேசணும்னு தெரியாது. பொண்ணுங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஒரு பொண்ணு பழகுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கோட்டை விட்ருவானுங்க. அதாவது நிறைய விஷயத்தில் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்காக இருக்கிறதுனால. ஸோ பிரேம்ஜி கேரக்டர் தான் எக்ஸாக்ட் காமா மெயில் கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் என்ன தான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஏமாற்றால் இல்லை ஏமாறுற ஒரு பையனாக மட்டும்தான் இருக்க முடியும்.
இவ்வளோ பிரில்லியண்ட்டா இருக்கான். ஏன் இவனால வந்து ஆல்ஃபா மேலாவோ, சிக்மா மேலாவோ மாற முடியல அப்டின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இவனோட ஃபால்ட்ட வந்து இவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். ஏன் அப்டின்னா, அவனுடைய மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு கெத்து இருக்கும். ஒரு மேதாவித்தனம் இருக்கும். நான் பண்றது தான் கரெக்ட்டு. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்டின்னு. ஸோ இந்த அட்டிட்யூட் இருக்கவன் எவனுமே அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டான். அதுதான் காமா மேலுக்கும் மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்டிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். 2வது வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிருச்சு அப்டின்னா, அடுத்தவன் மேல பழி போடுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அதே மாதிரி அடுத்தவன் முன்னேறுறான் அப்படின்னா அதில் நிறைய ஜெலசி இருக்கும். என்னடா இது நான் இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கேன், எனக்கு முன்னேற்ற முடியல, அவன் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் அதுவே இவனுக்கு ஒரு போஸ்டிங்கு இல்லை ஏதாவது லீட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் எடுக்க மாட்டான். ஸோ இதனாலேயே இவன் வந்து தொடர்ந்து வந்து கம மயிலாகவே இருப்பான். ஆனால் இந்த ஆட்டிடியூடெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காமா மெயில் ரொம்ப லவ்வுக்காக இல்லை அஃபெக்ஷனுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவானுங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட இவன் கைண்டாக தான் இருப்பான், வம்பு தும்புக்கு போக மாட்டான். சேம் டைம்ஸ் வந்து என்னையும் அப்படியே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னுக்கிட்டு இவன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவான். 2வது வந்து இவன் வந்து அடுத்தவங்களுக்காக நிறைய சேஞ்சஸ் அவனே பண்ணிக்கிடுவான். அதுவே இவனுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஆயிரும். இவன் வந்து அடுத்தவங்களுக்காக ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இவனை வந்து அப்படி தூக்கி தூர போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இவன் வந்து தொடர்ந்து அடுத்தவங்களுக்காக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனாலேயே இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. இது நிறைய பொண்ணுங்களுக்கு, அதாவது நீ வந்து தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால தான் இந்த காமா மெயில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே சுற்றுவானுங்க. சிங்கிளாக இருந்தால் நல்லது தானே ப்ரோ, சிங்கிளுக்கு எத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும், நம்மக்கிட்ட எந்த பொண்ணும் பேச மாட்டாளே, நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அந்த பொண்ணு நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாளேன்னு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்கும். இதுதான் நிறைய காமா மெயிலுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் காமா மெயிலில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எடுத்துகிட்டு வாங்க, ப்ராப்பராக பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலை வச்சுக்கோங்க, உங்களுடைய டேலண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். உங்களை விட டேலண்ட்டாக ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அப்ரிசியேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ப்ராப்பராக அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஆமாம், இங்கே இடத்துல மிஸ்டேக் நடந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் சிக்மா மெயிலாக மாற முடியும். ஏன் அப்படின்னா டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடியது. அதுக்கு வந்து நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். புதுசாக லேர்னிங் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். உங்களுக்கு வந்து அந்த கற்றுக்கிற பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெடியாக இருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.